அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல் டே வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். அதில் அடுத்த வீடியோ தான். முதல்ல பரதநாட்டியம் மேக்கப் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, அது போட்டிருந்தேன். இப்போ அடுத்த கரகாட்டம் ஆட போகிறாங்க, அதுக்கான மேக்கப் ரெண்டாவது போட்டாங்க. பாருங்கள், சேலையெல்லாம் சூப்பராக அழகாக கட்டி விட்டுருக்காங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. சேலையெல்லாம் டீச்சர்ஸே செலக்ட் பண்ணி அவங்களே இந்த மாதிரி கட்டி விட்டுட்டாங்க. எங்களுடைய ஹெல்ப் இதில் அவங்க தேடவே இல்லை, நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாமே அவங்களே மேக்கப் பண்ணி எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த டீச்சர்ஸு சூப்பராகவே மேக்கப் பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி சேலை கட்டுறது ஒரு ஆள் கட்டுறதுக்கே எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. சூப்பராக அழகாக பிள்ளைங்களுக்கு தலையில் பூவெல்லாம் வச்சு கரகம்லாம் ரெடி பண்ணி எல்லாமே அழகாகவே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இவங்க டான்ஸ் ஆடுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னா, சின்ன பிள்ளைங்களில் வந்து நம்மளும் இந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிப்போம். ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு நம்மளும் டான்ஸ் ஆட வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் மேக்கப் போட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஒரு மேக்கப் போட்டு நம்மளும் டான்ஸ் ஆடினது தான் ஞாபகம் வந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்காங்க. எனக்கு பிள்ளைங்க ப்ரைஸ் உண்டு. அவள் வந்து ப்ரைஸு வாங்கி முடித்ததுக்கு அப்புறமா தான் இங்கே வந்து கரகாட்டம் டான்ஸ் வந்து நடக்க போகுது, பார்க்கலாம். பிள்ளைங்கள்லாம் வந்து சூப்பராகவே ஆடினாங்க. என்னென்னா எனக்கு வந்து வீடியோ வந்து அந்த பாட்டு வந்து எனக்கு இதில் போட முடியல. இந்த பாட்டெல்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வானத்தில் சுடர் விடும் சூரியன் போல் அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த பாட்டு கேட்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா காப்பிரைட்டில் விழும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டு மட்டும் என்னால் எந்த பாட்டுமே இதில் எனக்கு எடுத்து போட முடியல. அது எனக்கு போடவும் தெரியல. ஆனால் டான்ஸ் எல்லாம் உண்மையாக சூப்பராக செம்மையாக அழகாக வச்சு அந்த கரகம் கீழே விழாமல் ஆடும்போது சின்ன பிள்ளைங்க இல்லையா, கீழே அதை பண்ணி சூப்பராகவே ஆடினாங்க. எல்லா பிள்ளைங்களுமே அழகாகவே ஆடினாங்க. டான்ஸ் பாருங்கள். டான்ஸ் அழகாக முடிச்சுட்டாங்க. இனி அடுத்த யோகாவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்தவளுக்கு யோகா உண்டு. யோகாவுக்கு அடுத்த தயாராக போகிறாங்க. அவங்க தயாராகிறதுக்கு போயிட்டாங்க. இனி வந்து அடுத்த பிள்ளைங்களுக்கு டான்ஸு, இந்த டான்ஸ்லாம் சூப்பராக டான்ஸ்லாம் அந்த ட்ரெஸ்ஸுலாம் அப்படியே அழகாக சூப்பராகவே இருந்துச்சு. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் டான்ஸு இது முடிச்சுட்டு அடுத்தால வந்து யோகா பண்ண போகிறாங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.